அருமையான தெய்வ பிள்ளைகளே, பெற்றோர் ஜெபிப்பதை பார்ப்பது என்பதை குறித்து பார்ப்போம். ஒரு பெண்மணி சொல்கிறார்கள், இப்போது கூட அந்த காலை நேரங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எங்கள் வீட்டில் என் தம்பி அழுவதை நான் கேட்டுக்கொண்டே எழுந்திருப்பேன். நான் உள்ளே நடந்து சென்றால், என் அம்மா முழங்காலில் நின்று ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். என் அம்மாவின் சத்தத்தை கேட்பதும், அவர்களும் அவர்களுடைய கர்த்தருமாக அவர்கள் நேரத்தை செலவிடுவதை நான் பார்ப்பதும், எனக்கு அதுவே ஒரு ஆறுதலாக இருக்கும். என் சரீரம் அப்படியே சிலிர்த்துக் கொள்ளும். எனக்கு அழுகையாக வரும். அந்த காட்சியை எப்போதும் என் மனதில் புதைத்து வைத்திருக்கிறேன். என் சிறு பருவத்திலிருந்தே இப்படி என் அம்மாவை நான் பார்த்ததினால், நானும் என் சொந்த ஜெப வேளையை உருவாக்க நான் கற்றுக்கொண்டேன். அ நானும் கர்த்தரும் மட்டும் உள்ள அந்த நேரம். அம்மா, இது எனக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி என்று அந்த பெண்மணி சொல்கிறார்கள். அதை குறித்து சகோதரி நான்சி சொல்கிறார்கள், தாய்மார்களாகிய நீங்கள் கர்த்தருடன் நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்பதை உங்கள் பிள்ளைகள் அறிந்து கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. நீங்கள் அவர்களை எழுப்பும் போது நீங்கள் ஏற்கனவே அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போதும் கூட நான் கர்த்தருடன் நேரத்தை செலவிடுவதை தவிர்க்க சோதிக்கப்படும் போதெல்லாம், காலையில் முதலாவது மணி நேரத்தை என் கர்த்தருடன் செலவிட்ட என் அம்மா மற்றும் அப்பாவின் காட்சி எனக்கு ஞாபகம் வரும். அதை குறித்து ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறது என்பதை உங்கள் பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, என் காலைதோறும் நான் என் முதலாவது மணி நேரத்தை உம்மோடு செலவிடவும், அந்த காட்சி என் பிள்ளைகளின் இருதயத்தில் ஆழமாக பதியவும், அவர்களும் உம்மோடு நேரத்தை செலவிடுவதை எதிர்காலத்தில் தெரிந்தெடுக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறேன் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது 16th May 2024 நான்சி டிமாஸ் வாகுமுத்தின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமில் இருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.